ஆ வாங்கத்தே வாங்கத்தே, என்ன ஒரு எரியுதுன்னு பாருங்க. மேகம் உருகி நம்மளை அப்படியே உருக்கி ஊற்றுது. என்ன பண்ணுறீங்க? சர்மா மைண்ட் வை சேனலுக்கு வந்துட்டீங்களா? வாங்கத்தே வாங்கத்தே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வந்துட்டு அப்படியே லைக்கை போடுங்க. இந்த அது என்னது, மம்முட்டம்பழமா ரம்முட்டம்பழம், அது நல்லா ஒரு தடவை வாங்கி திண்டு பார்த்து அதோட டேஸ்ட்டு ஒட்டிக்கிடுச்சு போங்க. இப்போ எங்கன்னா பார்த்தாலும் வாங்கிடுறது. ஆனால் விலை மட்டும் கூட்டிடுச்சு. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 70 ரூபாயா காய்க்கலாம். என்னம்மா விலை விற்கிது ஒரு மூக்குச்செடி பழத்துக்கு. வாங்கத்தே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? ஒரு பழம், ஒரே ஒரு பழம் கிடக்கு. பூஜா தின்னுட்டு மிச்சம். சரி, அதை எடுத்து வாங்கி விட்ருவோம். பள்ளிக்கூடத்தில் வந்தால் அதையும் காலி பண்ணிடுவான். ஒரு 70 ரூபாய்க்கு வேணுது. ஒரு பழத்தையும் தின்னுருக்கேன். காற்றுல 70 ரூபாயா. முதல் 50 ரூபாய் இருந்துச்சு, கூட்டிடுச்சு. 50 ரூபாய்க்கு சின்ன பழமாக இருந்துச்சு, இப்போ பெரிய ஒரு மாக்கம். சரி வாங்க, என்ன பண்ணுறியா? வளர்த்தி தான் இப்போ என்ன வாங்கணும்? மேடம் வருது மெசேஜ் மாதிரி, கண்ட நேரத்தில் வரும். பேசியிருக்கிறேன். அது பான்மதி அம்மா முடியாது, உடம்பு முடியலையா, ப்ரெஷரா. பாவம் 8ஆம் கிளாஸ் படிக்குதான். அவங்க மக மாதிரியே நீ இருப்பேன்னு சொல்லுவாங்கத்தே. பேச்சுவார்த்தை மோகம் எல்லாம் என்னை மக மாதிரியே இருக்கத்தே. டீச்சர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் கமாண்டு பண்ணுறதை வச்சுத்தேன். ஆனால் பேசிக்கிட்டு கிடக்கேன். எனக்கு என்ன தெரியும்? மனுஷக்க தான் நான் பேசுகிறேன். நான் பேச கேட்டுட்டு அத்தை கவலைப்படாதத்தை, ஒருத்தவளுக்கு இந்த குழந்தை வரக்க போதுங்க, அவளுக்கு வேண்டிக்கங்கன்னா அவள் முருகன் தயவாலும் நல்லபடியாக குழந்தை வரக்கும் அப்படின்னு எப்படி கமாண்டு பண்ணுறீங்க? ஒரு நம்பிக்கை தான். என்ன சில பேர் பார்த்துட்டு மனசில் நினச்சிக்கிட்டு கமாண்டை பண்ணாமல் போயிடுறாங்க. என்ன அப்படி ஒரு நம்பிக்கை தத்தை. ஆன்லைனில் இருந்தாலும் மனுஷக்க தானே அதில் பேசிகிட்டு கிடக்கும். இதை கமாண்டு ஓடுதுன்னா மிஷினும் இல்லாட்ட வேறு என்னதான் கருவியை கமாண்டு ஓடுது. மனுஷன் ரத்தமும் சதையும் சேர்ந்த மனுஷன் தானே கமாண்டு ஓடுவாங்க. எல்லாரும் மோசமானவங்க, எல்லாரும் சும்மா பொய்யானவங்கள இருக்க மாட்டாங்கத்தே. அப்படித்தான் நான் நினைப்பேன்தா. அது என்ன ஊர்? ஹைதராபாத்தில் விஜயலட்சுமி அக்கா வந்தாவத்திங்களா? அவங்கெல்லாம் முத கமாண்ட் பாக்ஸ் தான் கமாண்ட் பண்ணிட்டு கிடந்தாங்க. நான் வந்துட்டேக்கா வேலைமலை ஆதிபத்திரி வந்துருக்கா, வேலைமலை ஆதிபத்திரி வந்துருக்காண்டு. சரி சும்மா சொல்லுவாங்களா இருக்கும் அப்படின்னு நான் கண்டுக்கிறாமே இருந்தேன். அப்புறம் நெசத்துக்கே 2 நாளாக வந்து காத்துட்டு கிடந்துட்டு போகிறேன்க்கா, நீங்கள் ஏன்க்கா என்னை வந்து கூப்பிட வரமாட்டேன்றீங்கன்னு சொல்லவும் அப்புறம் ஜெயிலியை கட்டிட்டு அப்புறம் ஓடுனேன். சே என்னதான் இருந்தாலும் இருந்துட்டு போகுது போ, மனுஷன் தானே, என்ன நம்மளால கடிச்சா முழுங்குறாக, போங்கிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு நான் பாட்டு சேலையை கட்டிக்கிட்டு போனேன். நெசத்துக்கே இங்கே நிற்கிறாங்க. அந்த மாதிரி மனுஷக்களை ஒருத்தர் நம்பிக்கை தான். அப்படித்தான் அந்த பையன், அந்த பானுமா பேரன் 8ஆம் கிளாஸ் படிக்குதான். அந்த கமாண்டு கூட பண்ணியிருக்கு பிள்ளை. எங்கள் அம்மாச்சிக்கு திடீர்னு முடியலை அப்படின்னு மயங்கி விழுந்துட்டாகண்டு. நான் பார்க்கல வெனகாரி. நாங்கள் எங்கே பார்த்தா தானே வேலையை வெட்டி தெரிஞ்சுட்டா எப்போயோ ஒரு தடவை ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு நைட்டு தான் ஃபோன் எடுத்து பார்ப்பேன் வேலையை முடிச்சுட்டு வந்து. அப்படி நான் பார்க்குறப்ப அந்த கமாண்டு இல்லை, அழிச்சிருச்சான் பிள்ளை. அப்புறம் ஒரு அக்கா அந்த அன்றைக்கி வந்தாவத்தியில் அப்படி ஊர்லேருந்து வந்தாக முஸ்லீம்காரவங்க ஒரு 5-6 பேத்துக்கு. அப்படி வீட்டுக்கு வந்தாத்தே நம்பர்களை கொடுக்க முடியும். கமெண்ட் பாக்ஸில் எப்படி நம்பரை கொடுக்குறது சொல்லுங்கள்? நீங்கள் ஒரு ஊரில் இருக்கேன், நான் ஒரு ஊரில் இருக்கேன். இப்போ ஒருத்தவங்க என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றாங்க, நம்பரை எப்படி கொடுக்குறது? என்ன கொடுக்க முடியாதுல்ல? அப்படி கொடுக்கக்கூடாது. ஏற்ற சவுண்டை குறைத்தே 2 கத்த விட்டான். அப்படி நம்பர் இருந்திருந்தா இதில் எதுக்கு போடுற வீடியோவை? நம்பர் இருந்திருந்தா என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு வீடியோ காலில் பேசி அப்படி பேசியிருப்பேனே. நம்பர் இல்லைல்ல, அதனால தானே என் மனசுக்கு அவங்க சொல்லவும் ஃபோன் அடிச்சு சொல்லவும் எனக்கு பதக்கன்றுச்சு. சரி வைங்கக்கா, நான் என்ன எதுன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது பண்ணேன். அப்புறம் பிள்ளை கமாண்டு ஓடி இருந்துச்சு, நல்லா இருக்காங்க ஆண்டின்ட்டு. அவள் தாத்தாவும் அவங்க தாத்தா பேரன் தான் இருக்காங்களாம். தாத்தா எங்கேயோ சித்தி வீட்டுக்கா இருக்க பார்க்க போயிட்டாங்களாம். பிள்ளை மட்டும் சின்ன பையன். இப்போ அம்மாச்சி மயங்கி விழுந்தா அவளுக்கு என்ன தெரியும்? பிள்ளைக்கு ப்ரெஷர்லாம் மயங்கி விழுந்துட்டாட்டு அது பயந்துக்கிட்டே பாவம் எனக்கு கமாண்டு பண்ணிட்டுருக்கு. அதுக்கு சொன்னால் கண்டென்ட் பண்ணுறேன், காணாண்டு பண்ணுறேன்னு இப்படியா பேசுகிறது மனுஷக்க? இப்போ சம்பாத்தியம் இதுகா எல்லாம் முக்கியந்தேன். அதை விட மனசுக்கு ஒரு உணர்வு இருக்குது. அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. அதுக்கெல்லாம கண்டென்ட் பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டென்ட்டு உங்களுக்கு பார்க்க பிடிக்கலன்னா அப்படி ஓடுங்களேன். வேற எங்கிட்டாவது போய் கதறி யாரை விட்டு பொம்பளை விட்டு வெடியாவது குறை பேசிக்கிட்டு கிடங்களேன். இங்கே அதுக்கு ஓடியாது குறை பேசிக்கிட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு தெரியாதுன்றது என்னென்ன எகத்தால பேச்சு ஊரம் பேசிக்கிட்டு
நானும் போனால் போகுதுப்பா, அவங்க அம்மானோட ரோலுக்கு அவளுக்கு ஒரு வேலை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா ஒரே தாவா. என்னது சொன்னாலும் திருந்தாது ஜென்மங்க போங்க. ஆமாம், ஒரு அக்கா ஓடி ஓடி போய் சொல்லியிருந்தாங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அப்படி நல்ல மனுஷங்களாம் எனக்காக ஏந்துக்கிட்டு பேசுகிற மனுஷங்களாம் இருக்காங்க. அந்த கழுதை கிடக்கு கடைசிற கழுதை ஆத்தா அடி பல கழுசுற கழுதை கிடக்கு. எனக்கு தெரிஞ்சு 10 பேர்த்துக்கு மேலே பிளாக் பண்ணி ஆகிட்டு போய் தொலை அப்படின்னு விரட்டி விட்டேன். தாங்க முடியலை அவங்களாம். என்ன வேலையேற்றுங்க, வேலையேற்று நல்லா பார்த்து லைக் பண்ணுற கூட என் வீடியோவை அந்தளவுக்கு கூர்மை பண்ண மாட்டேங்க. ஒன்று விடாமல் கூர்மை பண்ணி குறை பேசுறதுக்கு வர்றது தடி சி இதெல்லாம் ஒரு பொழப்பாக்க. குறை பேசிக்கிறது ஒரு பொழப்பாக்க. ஒரு மனசில் ஒரு மனசை ஆன்லைனில் என்னமோ ஒரு பொழப்பு தலைப்புக்கு என்னத்தையே பேசிக்கிட்டு தெரியுது முனியம்மா. என்னத்தையே அது நல்லது கெட்டதுகளில் ஏதோ ஒன்று நம்மளுக்கு பிடிச்சதா எடுத்துக்கிற வேண்டியது, பிடிக்காத சாப்போ சரியில்லை அப்படின்னு போக வேண்டியது. அதை விட்டுவிட்டு அங்கே வந்து சும்மா வந்துக்கிட்டு இந்த அது இது பணம் சம்பாதிக்க திருற அதாக்கும் இதாக்கும். மனுஷனை பிறந்தா எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும். பணம் வாழ்க்கையில் முக்கியம் தானே. பணம் வாழ்க்கையில் முக்கியம், பணம் சம்பாதிக்கணும். அது எந்த வழியில் எப்படி சம்பாதிக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அதில் இருக்க மரியாதையும் மதிப்போம். புரியுதா? எங்கே புரிய போகுது? அப்படியே பணத்தை பார்த்தோம்னா அப்படியே பயந்து ஓடுற கூட்டம் அம்பிட்டு பேர். என்னத்தை ஐயோ ஐயோ அடுத்த ஒரு செலவா பேக் வந்துச்சா? சரி விடு, அம்மாவுக்கு ஒரு ட்ராவல் பேக் வாங்க, அப்பா போவார், அப்போ உனக்கு ஒரு பேக் வாங்கிடுவோம் சரியா? பிடிஎஸ் யூனிகார்ன் பாடி உன் பேக் எல்லாம் கிளியிலே ஏற்ற உன் பேக்கு கிளியிலே நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கிற வைக்கிறதுக்கு கிழிஞ்சு ஒன்று வாங்கி தரேன்டா. அதுக்கு நீ நான் காம்பஸ் வச்சு கிழிச்சிடாத. ஐயோ ஐயோ அப்படி கிழிச்சிடாதா, மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு போயிடல, உனக்கு வாங்கிடுவோம். உன்னை துவச்சி போட்டேன்டா உன்னை கொண்டு போவேன். ஆத்தே என்னெல்லாம் பண்ணுதுங்க வருங்க. ஏத்தே உன் கவர்மெண்ட் ஸ்கூலில் உனக்கு பேக்கு கொடுக்கலையாடா? லஞ்சு பேக் கொடுத்த மாதிரி பேக்கு கொடுக்கல வர கேச்சே. எப்போ பேக்கை கொடுக்க பசிக்கிறேன். வெங்காயம் வேற குடலை பரட்டி தொலையுது. வெங்காயத்தை வேற ஒரு மூட்டை தூக்கிட்டு வந்திருக்காரு. வெங்காய விலை கூடி போச்சு, குறைச்சி வாங்கிட்டு வரக்கூடாது. ஒரு மூட்டை தூக்கிட்டு வர்றாரு. ஒரு மூட்டை தூக்கிட்டு வந்து அது வேற இதில் இருந்துக்கிட்டு இது பண்ணுது. வெங்காயம் விட வெங்காய மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரியே குடலை பரட்டுது. வெங்காய வாடையே எனக்கு பிடிக்காது, என்னன்றே தெரியாது. சரி சரி அப்படி பேசாதியே, அப்படி பேசாமல் அப்படி இருங்க. என்ன பேய் கதை சொல்லு, பேய் கதை சொல்லு, பேய் கதை சொல்லுண்டா. நான் எங்கே தான் போகிறது பேய் கதைக்கு? பேய் கதை சொல்கிறேன். ஞாபகம் வந்துருச்சு ஒரு கதை, பேய் கதை. இங்கே வருங்க, பேய் கதை கேட்டுக்கிட்டு லைக் கைப்பு அமுக்க மாட்டேன்றிய. அப்புறம் உங்களுக்கு எப்படி சொல்கிறது கதை? உனக்கு புதுசாக எதையும் கண்டக்கூடாது, உடனே அதில் போட்டு கொடுத்து விட்றேன். சரி வாங்க பேய் கதை பேசுவோமா? இன்ட்ரடக்ஷன் கொடுக்கவே 7 நிமிஷம் ஆயிடுச்சா? ஆடி ஆத்தே பேச்சே தொடங்கல, அதுக்குள்ளே சும்மா வெறுமனே 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் இடத்த பேசுறது இன்னும் பேசுனா போயிடும் 30-40 நிமிஷத்துக்கு. சரி ஒரு சின்ன கதையாக சொல்லிட்டு போகிறேன். போகிற போக்கில் புமால்ட்டு சொல்லிட்டு போகிறேன். சொல்லட்டுமா? நான் வந்து இது 80 வயசு இருக்குன்னு எனக்கு வயசை கரெக்டாக படித்து சொல்ல தரல. அப்போல்லாம் பார்த்துக்கோங்க வயக்காட்டுகளில் விவசாயத்துக்கு இது விதைப்பாங்க. நெல்லை வந்து ஊற வச்சு தண்ணிக்குள்ளே ஊற வச்சு அப்படியே முளை கொட்டிடும். முளை கொட்டினதை அள்ளி கொண்டு போய் நாத்தாங்கன்னு இருக்கும். அந்த நாத்தாங்களை தொளி அடித்து அதில் விதைச்சி அது முளைச்சி அது பயிரானதுக்கப்புறந்தே அதை அரித்து கொண்டு போய் நடுவாங்க. இப்போத்தே ஒருத்தர் அப்படி நடுறாங்கல்ல, அப்படியே உழுத மணிக்கே விதைச்சி விட்டுறாங்க. அப்போ அந்த காலத்துகளில் அப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அப்பா கொண்டு போய் பயிரை இது பாவுவாங்க, நாற்று பாவுவாங்கன்னு சொல்லுவாங்க. நாற்றுக்கு போய் பாவி விட்டு வந்துடுவார் அந்த விதையப்புறம் பாவுனா அதை வந்து பக்கத்து எங்கள் வய மட்டும் பார்த்துங்க வீட்டுக்கு பின்னாடி, அதாவது வீடுகள் இருக்கும் பாருங்க, அதுக்கு பின்னாடி இருக்குது. அதனால எங்கள் அப்பா என்ன செய்வார், அதை போய் என்னை போய் போட்டுருவார். அதை போய் காத்துக்கிட்டு கிடக்கணும். கோழி வந்து கிளறாமல் அப்படியே குறுன்னு ஒரு பொழுதுபோக்கு இருக்காது, ஒன்றும் இருக்காது, எதுவும் இருக்காது. குறுன்னு அப்படியே போய் வயக்காட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே இந்த வயலை பார்த்துக்கிட்டு சொக்கி விழுந்து ஒரு நாளைக்கு தூங்கிடுவேன். மட்டும் போய் காட்டுக்குள்ளே உட்கார சொன்னால் நான் தூங்கிடுவேன். ஒரு நாளைக்கு தூங்கிட்டு என்ன செய்யும், இந்த கோழி குஞ்சித்தா கோழி குஞ்சியை வச்சுக்கிட்டு சும்மா குயின் தெரியும் பாருங்க, அந்த கோழி தான் ரொம்ப தொல்லை ஒன்று. மற்ற கோழி கூட காட்டில் பறந்து ஓடிடும். இந்த கோழி மட்டும் வீட்டை விட சுற்றிக்கிட்டு கரெக்டாக வயக்காட்டில் இறங்கிடும். அது பிள்ளை குட்டிகளோடு இறங்கி கொத்தி தின்றுடும். நானும் விரட்டிடுவேன். விரட்டினதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து கண்டுபிடிச்சிடுவார். எப்படி கண்டுபிடிப்பார், அந்த விதைச்சிருக்குல்ல அது தொலியாக கிடக்கும், தண்ணியாக கிடக்காது, அப்படியே செகதியாக இருக்கும். அந்த செகதியில் வந்து கால் தடம் பூரா பதிஞ்சிடும் அந்த கோழி தடம்.
அதை பார்த்துக்கிட்டு பயமில்ல பூராத்தையும் பிறக்க விட்டுருச்சு அப்படின்னு என்ன விரட்டி அந்த வயக்காட்டில் அடிப்பார். ஓடியும் பயந்து ஆத்தா என்னை விட்டுருங்க தெரியாமல் தூங்கிட்டு சின்ன வயசில் என்னை படாத வாடுங்க. அப்படி படாத வாடு பட்டதுனாலதான் எனக்கு சீமை அப்பாவை கொடுத்து அப்படியே குதூகலமாக இருடி குந்தாணின்னு வச்சிருச்சு. குதூகலமாக இருக்கேன் அப்படின்ட்டு இப்போ தேம்பா குதூகலமாக இருக்கேன். எங்கள் அப்பா வீட்டில் அப்படி ஒரு பயந்து மோத்திரம் கொண்டதே அதிக நாள் பார்த்துக்கோங்க. அப்படியே பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு நாள் எங்கள் ஊரில் ஒரு அம்மாயி இறந்து போயிட்டாங்க. ஒரு வயசான அம்மா இறந்து போனால் இங்கே வருங்க எல்லாரும் இறந்து போனால் ஹேன்னு அழுது கவலைப்படுவாங்க. ஆனால் எப்படா இறப்பு நடக்கும்டே நான் சின்ன பிள்ளைகளும் யோசிப்பேன். ஏன்னு கேளுங்க, அப்போத்தான் ஆட்டக்காரி கொட்டு ஊரில் இருக்கிற சொந்த பந்தம் எல்லாம் வருவாங்க. அம்மா வேலைக்கு போகாது, அப்பா வேலைக்கு போக மாட்டார். வீட்டில் சோறாக்கி ரசம் வச்சு அப்படியே பருப்போ எதையோ ஒன்றை வச்சு ஆக்கி நிறைய ஆக்குவாங்க. ஏண்டா வெளியூரில் இருந்து ஆளுகள்லாம் வருவாங்க. சொந்தக்காரவங்க இப்போ எங்கள் அம்மா வழி சொந்தக்காரவங்க ஊர் எங்கள் அம்மா வீட்டில் வந்து கிழக்கார வீட்டில் அப்போலாம் சோறாக்கி போட மாட்டாங்க. அவங்க சொந்த வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. சொந்தக்காரவங்க வீட்டில் தான். ஊரில் யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க. இப்போ இறந்து போயிட்டா. இப்போ வீட்டில் இறந்தோன்னா கீழ் வீட்டில் பெரியாடி வச்சு தின்னுட்டு அவங்களோட குதூகலமாக இருக்காங்க. அப்போல்லாம் போயிருக்க மாட்டாங்க. கிராமத்துக்கெல்லாம் வரட்டியை போட்டு கொடுப்பாங்க. கலரு அதிசயமாக இருக்கும். கலரை போட்டு கொடுப்பாங்க, கலர் வாங்கி கொடுப்பாங்க. கலரை கொடுக்கையில் ஊரும் பக்கத்தில் நானும் உட்காந்துக்கிடுவேன். உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க எந்த குடித்த அது ஒரு செய்முறை மாதிரிங்க. குடித்த அந்த கலரை கொடுப்பாங்களா, அது ஏனாக்கா அப்போ அப்படின்னு அழுவாங்க. சிரிச்சுக்கிட்டு அழுகிறேன்னு நினைக்காது. அப்படித்தான் சொல்லி உப்பாரி சொல்லி அழுவாங்க. அழுதுகிட்டே தான் குடித்தேன், ஒரு மடக்கு குடித்தேன், நான் உணர்ந்து குடித்தேன். ஐயோ கிளட்டு கூதி அவதான் வேணாம்ன்றதே ஏன்ட்ட கொடு அப்படின்ற நான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அப்போ அதுக்கு அறுபகம் எதுக்குமே கிடைக்காத வயசு. அப்போ பார்த்துக்கங்க அதை வாங்கி குடித்தேன். தொண்டை நான் உனது குடித்தேன் மல்லு பறித்து வாயில் ஊற்றுவாங்க. அதோட குடிச்சிட்டு ஐயோ குடிக்கிறாளே பூரா குடிக்கிறாளே படுவாதி நான் நினைக்கிறது. பூராத்தி குடிக்கிறாளே வேணாம் பூராத்தி குடிக்கிறாளே அப்படின்னு நினைப்பேன். ஒருத்தர் ஒரே மண்டை மண்டிட்டு வெறும் இந்த சாத்தை கொடுப்பாங்க. அப்போ வந்து இந்த பாட்டில் இந்த பாட்டலில் தான் இருக்கு, கண்ணாடி பாட்டலில். ஒருத்தர் என்ன செய்வாங்க, ரொம்ப துக்கமானவங்க என்ன செய்வாங்க, எனக்கு வேணாம் அப்படின்வாங்க. குடித்தேன்னா அதை ஒரு முறை குடிச்சிட்டு இந்த தண்ணி என் கையில் கொடுத்துருவாங்க. சூப்பர் படிச்சு அப்படின்னு கட்ட வாங்கி அடிச்சிருவேன். அப்படி ஒரு ஆசையா கருப்பு டீக்கும் கருப்பு கலருக்கும் அலைஞ்சிக்கிட்டு திரிகிறது. அதனால் ஊரில் யாராவது கிழடு கட்டையை மண்டையை போட்டுருச்சுடா. கிழடு கட்டையை மண்டையை போட்டால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் வயசுக்காரவன்டா நடக்காது. கொஞ்சம் வயசுக்காரவன்டா ரொம்ப துக்கமாயிருந்து நடத்த மாட்டாங்க. ரேடியோலாம் கட்டுவாங்க, ஸ்பீக்கர் வச்சு ரேடியோ கட்டுவாங்க. ஆட்டக்காரி வந்து ஆடுறத பார்க்க கண்கொள்ளலாம் காட்சியாக இருக்காண்டு. ஏன்னா அந்த காலத்தில் டிவியில் ஒன்றும் இல்லைத்தே, எந்த ஒரு பொழுதுபோக்கு இருக்காது. அப்போ பார்த்துக்கோங்க. அப்படியே ஆத்தா இறந்துருச்சுன்னு சொல்லி கேட்டான்னு எனக்கு ஒரே குசி. திருவிழா அன்னைக்கு நம்ம ஊரில் அப்படின்னு எங்கள் அப்பாரு போவேன் போய் வயக்காட்டக்காருட்டாரு. எனக்குண்டா அழுக வருது. எப்படி நம்ம போய் ஆடல் பாடல் பார்க்கல, கலர் வாங்கி குடிக்க முடியலை, பிள்ளைகளோட விளாட முடியல. பெரியம்மா வந்திருக்கும், சின்னம்மா வந்திருக்கும், சித்தப்பா வந்திருப்பாரு, சித்தி வந்திருக்கும். அவங்கெல்லாம் வந்தவங்க 10 ரூபா கொடுப்பாங்க. அந்த 10 ரூபாயே வாங்க முடியல. யாரையும் பார்க்க முடியாமல் நம்மளை இப்படி காட்டுக்குள்ளே போட்டாங்க நம்ம அப்பாண்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்துக்கங்க, பயிர் வந்து நடுகைக்காக வச்சுருக்காங்கல்ல, அதில் இல்லை, விளைஞ்சு முத்தாக நிற்கும் கருது. அதை வந்து மயில் உருவுதுன்னு காடு முதையாச்சும் வீட்டு ஓரத்தில் இருந்தேன். எனத்தையாச்சும் பயம் இல்லாமல் இருந்துச்சு. என்னையே கொண்டு போய் அந்த காட்டுக்கு பக்கத்தில் இது தாமரை குளம். அந்த தாமரை குளத்துக்குள்ளே தாமரை பூ பிடுங்க கொண்டு போய் உள்ளே மாட்டிக்கிட்டேன். ஒரு தடவை தான் கத்தி விடிய நின்று பார்க்குறதுக்கு தண்ணி கம்மியாக இருக்குங்க. முறன்னு உள்ளே இழுத்துருங்க தாமரை குளம் மட்டும். அப்படியே காலை இழுத்துருச்சுங்க. நல்ல வேலையாக போச்சு. ரொம்ப ஆழமில்லாத பகுதின்றனால ஒத்த காலம் மட்டும் நறுக்குன்னு இங்கிட்டு இந்த பக்கமும் ஒரு காலம் மட்டும் முறைக்குள்ளேயே மாட்டிக்கிடுச்சு. 2 இதையும் மாட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு கிடந்தே பார்த்துக்குங்க இப்படிக்கு தண்ணியில். நல்ல வேலை எந்த கடவுள் புண்ணியமோ காணங்கானு தேடி எப்படி காட்டுக்குள்ளே வந்து கண்டுபிடிச்சாங்க. சரி பேய் கதைக்கு வருவாங்க. அப்படியே பார்த்துக்கோங்க. நான் அங்கே கிடைக்கேன், அங்கேயே இருக்கேன். இருந்தால் கொடி சத்தம் கேட்குது, குழவை சத்தம் கேட்குது, இது ஒப்பாரி சத்தம் இந்த ரேடியோவில் பூரம் கேட்குது.
எல்லாரும் ஆடுறாங்க பாடுறாங்கன்னு அழுதுகிட்டே மயில் கட்டிக்கிட்டு ஒரு குச்சியை ஒன்று கொடுத்துருவாரு, ஒரு தட்டு ஒன்று கொடுத்துருவாரு, ஒரு பரணி மாதிரி ஒன்றை கட்டி அது மேலே நீ உட்கார வச்சுட்டு போயிட்டாரு. அதில் உட்காந்து தட்டிக்கிட்டு உட்காந்துருப்பேன். அப்படியே பார்த்துக்கங்க பாட்டியை இறத்து அவங்கள வந்து நாங்கள் இருக்கிற எங்கள் வயக்காடு வந்து சுடுகாட்டுக்கு நடுவில் தான் இருக்குது பார்த்துக்கோங்க. அதாவது வயக்காட்டுக்கு நடுவில் தான் சுடுகாடு இருக்குது. அதனால் நான் மேலே பரணி மேலே ஏறி இருக்கேன்ல, அதில் வருது ஆடல் பாடலோடு வருது. நான் மேலே ஏறிக்கிட்டு பார்க்குறேன், ஆத்தாவை தூக்கிட்டாக, இன்னும் என்ன செய்கிறது, ஆடல் பார்க்க முடியல பாடல் பார்க்க முடியல அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் விதைச்சி எல்லோரும் போயிட்டாங்க, எரி மூட்டிட்டாங்க. நல்லா எரிஞ்சிருச்சு. எரிஞ்சால் ஒரே கருக வாடை வருது. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஐயோ ஒரு மாதிரி சுடலா வாடை மாதிரி வரும் பார்த்துக்கங்க. என்ன இப்படி வாடை வந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து என்னை மாற்றி விட்டார். போப்போ நீ வீட்டுக்கு போகிற, இருட்டாகி போச்சு, நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அந்த கேதத்தை முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு என்னை மாற்றி விட்டார். மாற்றி விட்டவர் இவர் இந்த வழியாக போச்சு இருக்காரு. எனக்கு அது தெரியாமல் சுடுகாட்டு வழியாக போனால் கிட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுடுகாட்டு வழியாக போனேங்க. போகையில் பந்து பொருட்களை பூ இப்படி பந்தாக பூக்கும் பாருங்க, அந்த பூண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்குங்க. அந்த பூ பூரா மாலைகளில் தான் கட்டுவாங்க. அந்த பூண்டா எனக்கு உசுரான உசுறு எதுக்குன்னே தெரியாது. அதோட செடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த செடியோட இலையை கூட வீடு கசைச்சு இப்படி மோந்து வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த பூவெலாம் புதுசாக இங்கே கிடக்கும். அதோட பார்த்துக்கங்க பழைய இது கிடக்கும் பாருங்க, பழையவங்களுக்கு புதைச்சிருப்பாங்கல்ல, அதில் பூக்கண்டா பூத்து கிடக்கும். பூக்கண்டா கண்டா முளைச்சி கிடக்கும். அந்த கண்டை பிடிங்கிறவன்ட்டு எனக்கு ஆசைங்க. சரிண்டு அந்த கண்டை பிடுங்கணும். ஆனால் அது சுடுகாட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்க பயம். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு பாதி தூரம் போகிறது, மறுபடியும் கண்டு தூரம் குழுன்னு இருக்கே, பிடுங்கிடுவோம். ஆனால் ஆத்தாவை அன்னைக்கு தான் எரிச்சிருக்காக. ஆனாலும் பயவில்லைக்கு அந்த இது பூக்கட்டு மேலே அம்பிட்ட ஆசை. சரி போய் எப்படியாவது பிடுங்கிடுவோம். புகஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த டயத்தில் போய் பிடுங்கிறதுக்கு போகுது. எம்பிட்ட ஒரு கொழுப்பு பார்த்துக்கங்க. அப்போ பார்த்துங்க, ஐயா இது எரிச்சவங்க பூரா போயிட்டாங்களா, அங்கே தானே இருப்பாங்க அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, இருந்தாங்களா என்னன்னு ஞாபகம் இல்லை. அவன் ஆளுதான் இப்போ இருந்திருப்பா, அவருக்கு அவங்க தான் அப்படி சாப்பிட்ருப்பாங்களோ என்னமோ தெரியும், கடவுளுக்கு தெரியும். நான் போய் என்ன செஞ்சேன், அந்த செடியை பிடிங்கிடுவோம். என்ன அங்கிட்டு தானே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இங்கிட்டு இருக்கிறத பிடிங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனசை தைரியை வச்சுக்கிட்டு பாதையில் ஊரை போய் சேர்ற பாதையை விட்டுவிட்டு சுடுகாட்டு சேர்ற பாதையை நோக்கி நடந்து சுடுகாட்டில் ஏறிட்டேன். ஏறி செடியை பிடுங்கிறதுக்கு போய் செடியை தேங்க கையை வச்சு பிடுங்கிறதுக்கு மனசு ஏற்கனவே இங்கே பதறிக்கிட்டு இருக்கு. பக்கு கள்ளப்பயலுக்கு மாதிரி பதறிக்கிட்டு இருக்கு. இதில் அந்த செடியை போய் பிடுங்கிக்கிட்டு ஓடிடுவோம் அப்படின்னு நினச்சி செடியை போய் கையை வச்சு பிடுங்கத்தாங்க செஞ்சேன். பிடுங்க நிமிஷத்தில் யாராவது அப்படின்றாங்க. ஆத்தாடி பேய் எந்திரிச்சு நம்மளை ஆறதுன்னுலாம் கேட்டுருச்சுண்டு ஓட முடியல தே சத்தியமாக பயம் அதிகமாகிடுச்சுன்னா கால் வந்து பின்னிக்கிறது பார்த்துக்கோங்க. கால் பின்னிக்கிட்டு ஓடணும்னு நினைக்கிறேன், ஓட முடியாமல் அப்படி கீழே விழுந்துட்டே, அப்படி சுடுகாட்டுக்கிட்டே விழுந்துட்டா. ஏய் யாராவது சாமான் எங்கே வயவில் வந்த ஆம்பளை இருந்துருக்கா, நீங்கள் சொன்ன நீங்கள் நினச்சது மாதிரி அந்த எரி ஊட்டினதோட எரிச்சுக்கிட்டு அப்படி போட்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு அப்படி இருந்துருப்பாருக்கு. எனக்கு தெரியலை இந்த விஷயம். ஆளுதுன்னு கேட்டோம்னா இப்போ ஆவிதான் வந்து கேட்டு சாக்கும்போது நான் பயத்தில் பார்த்துக்கோங்க விழுந்துட்டேன். அதோட ஏய் சாமியார் மேலே பயவில் இங்கே எதுக்கு பயவில் வந்த பொட்டை பயவிலைக்கு எப்படி தும்புரு வரியா, பொழுது செஞ்ச நேரத்தில் எப்படி வந்துருக்குண்டு போனால் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, உனக்கெல்லாம் பயம் இல்லை, பூக்கண்டா உனக்கெல்லாம் கேட்குது, இரு உங்கள் அப்பாட்ட சொல்கிறேன். ஐயையோ பேயை விட எங்கள் அப்பாட்டையே சொல்ல வேணாம் அப்படின்னு என்னைய வந்து என்னென்னு பாருங்க என்று விழுந்து கிடக்கேன். அதோட தூக்கி விட்டாங்க. 2-3 நாளாக கால் நடக்க முடியலங்க, காய்ச்சல் அப்படியே ரொம்ப நாள் முடியாமையே இருந்துங்க, காய்ச்சடிச்சு. அப்புறம் எங்கள் அப்பா எங்கெங்கே இருக்கிற கோடாங்கிட்டெலாம் கூட்டிகிட்டு போய் துணூறு ஓட்டும் வந்துருச்சு. அப்புறம் தாங்க சரியாச்சு. எனக்கு ஒரு வாரமாச்சும் காய்ச்சலில் கிடந்திருப்பேன். பயமாகி போச்சு. பயம் சில நேரங்களில் பேய் பிசாசு இருக்கோ நம்ம. பயம் என்பது நம்மளுடைய இது அதோட தாக்கத்தோட வெளிப்பாடுன்னு நான் சொல்லுவேன். அந்த இடத்துல மனசுக்கு தான் விட்டாங்க. ஆனால் என் மனசுக்குள்ளே அது நம்ம பேய் தான் நம்மளை அதட்டுதோ அப்படின்னு நினச்சி பயந்த பயம் என்னையா அவ்வளோ நோய் வாய்ப்பட வச்சிச்சு. சில சமயங்களில் பேயை கண் கூட பார்க்குறோமோ இல்லையோ, நம்மளுடைய பயமே அதை ஒரு பிம்பமாக உருவாக்கிடும். அந்த ஆயிடுச்சு, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி, இதே பேய் கதை, அடுத்த பேய் கதை.
இன்னொரு விஷயம் நடந்துச்சு அதே சுடுகாட்டில். அந்த விஷயத்த நாளைக்கு சொல்கிறேன். சரியாத்தே? ஆத்தாடி ஒரே சுடுகாடு இடுகாடாக பேசிக்கிட்டு இருக்குது முடியுமா? ஐயோ ஐயோ ஐயோ. இங்கே இருக்க இன்றைக்கி பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கூப்பிட போனேன்னு வச்சுங்களேன். நல்லா 3 மணிக்கு தான் பள்ளிக்கூடம் விடுவாங்களா? ஆட்டம் 3 மணிக்கு தான் போகும். அதில் போய்கிட்டு இருக்கையிலேயே 3 மணிக்கு எல்லா சங்கரதாயும் நடந்து பிரேதத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. ஒருத்தருக்கு பிரேதத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வரல ஆந்திக்கிட்டு அந்த பிரேதத்தை பார்த்துக்கிட்டே வருவேன். ஒரு நாளைக்கு நம்மளும் இப்படி தான் போடுவோம் அப்படி யோசிப்பேன். சி இப்படி யோசிக்கக்கூடாது அப்படின்னு திரும்பிக்கிறேன். ஒரு நாளைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எரிச்சிட்டாங்க 50 பேர் வச்சு எரிச்சிட்டாங்கப்பா அப்படின்னா அங்கேயே இடுகாட்டியே பார்ப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் ஒரு நாளைக்கு மூஞ்சில் குத்துவார். அங்கே எடுத்து பார்க்குறக்கு திரும்ப அப்படின்னு என்னன்னே தெரியாதுங்க. என் மூளை மட்டும் வித்தியாசமாக யோசிக்கேன். அந்த மாதிரி விஷயங்களை வேகமாக கூர்ந்து கவனிக்க பார்க்கும். ஆனால் மனசுக்குள்ளே உம்புட்டு பயம் இருக்கும். சரி லைக் பண்ணுங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. லைக் பண்ணி கைப்பு பட்டுற அமைக்கிருங்க. இப்போ முடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் பேயை பற்றி பேச பழைய ஞாபகங்கள்லாம் மூளைக்குள்ள முந்திருச்சு. அப்படியே முண்டுனதுல அப்படியே கொஞ்சம் கோரமாயிட்டேன். சீமானை என்னிருந்து காப்பாற்றணும் கடவுளே. ஐயோ பயப்பட போறீங்க போங்க.